மாநிலத்தில் புயல், பெருமழை மற்றும் வரலாறு காணாத வெள்ளம் உள்ளிட்ட தொடர் இயற்கை பேரிடர்களால் தேவையான கட்டமைப்பு மற்றும் சேவைகளை வழங்குவதில் சவால்கள் அதிகரித்துள்ளன. அடிக்கடி ஏற்படும் தீவிர வானிலை மாற்றங்கள் அண்மை காலங்களில் கணிசமாக அதிகரித்துள்ளதுடன் மாநிலத்தின் சில பகுதிகள் ஒரு முழு ஆண்டிற்கான ஒட்டுமொத்த மழையை 24 மணி நேரத்திற்குள் பெற்றுள்ளன. திட்டமிடுதல், முன்னெச்சரிக்கை மற்றும் துயர் தணிப்பு நடவடிக்கைகளை அரசு சிறப்பாக மேற்கொண்ட போதிலும் இத்தகைய காலநிலை மாற்றங்கள் பொதுமக்களின் வாழ்வாதாரம் மற்றும் மாநிலத்தின் கட்டமைப்புகளுக்கு கணிசமான சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன. அண்மையில் தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்களில் பெரும் சேதத்தை விளைவித்த பெஞ்சல் புயல் 40 உயிரிழப்புகளை ஏற்படுத்தியதுடன் பொதுமக்களின் சொத்துக்கள் மற்றும் கட்டமைப்புகளுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இப்பேரிடரால் மிகவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உடனடி நிவாரணமாக 2000 ரூபாய் மாநில அரசால் வழங்கப்பட்டது. எனினும் தற்காலிக மற்றும் நிரந்தர நிவாரண பணிகளையும் மறுசீரமைப்பு பணிகளையும் மேற்கொள்வதற்காக கூடுதல் நிதி தேவைப்படுவதால் தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து மாநில அரசு கோரியுள்ளவாறு 6675 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு விடுவித்திட வேண்டும். டாக்டர் அரவிந்த் பனகாரியா அவர்களின் தலைமையிலான 16வது நிதிக்குழு தமிழ்நாட்டிற்கு வருகை தந்தபோது நமது கோரிக்கைகள் அனைத்தும் முன்வைக்கப்பட்டன. அவற்றில் மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை 50% அதிகரித்தல், மாநிலங்களுக்கு இடையேயான நிதி பகிர்வுக்கு முற்போக்கான கணக்கீட்டு முறைகளை பின்பற்றுதல், மறுபகிர்வு என்ற பெயரில் வளர்ந்த மாநிலங்களுக்கு இழப்பு ஏற்படுத்துவதை தவிர்த்து அவர்களின் செயல்திறனுக்கு உரிய நிதி பகிர்வை அளித்தல், வேகமாக வளர்ந்து வரும் நகர்ப்புற மக்கள் தொகை, அடிக்கடி ஏற்படும் இயற்கை பேரிடர்கள் மற்றும் முதியோர் மக்கள் தொகை போன்ற குறிப்பிட்ட சவால்களை எதிர்கொள்வதற்கான நிதி ஆதாரங்களை ஒதுக்குதல் ஆகியவை முக்கியமானதாகும். தமிழ்நாட்டின் அறிக்கை குறித்த ஆணையம் தனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துள்ள நிலையில் நமது அரசால் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள முற்போக்கான வழிமுறைகளை தற்போதைய நிதிக்குழு பரிந்துரைக்கும் என நம்புகிறோம்.